மயிலாப்பூர் அறிவுஜீவி 2.0 அப்படின்ற ஒரு ஆள் வந்து கிரியேட் ஆகி தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவி மாதிரியும், அதாவது தான் சொல்கிறது தான் வந்து தமிழ்நாட்டில் அரசியலே வந்து தீர்மானிக்கும், நான் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ரவீந்திரன் துரைசாமி, ஆடிட்டர் குருமூர்த்தி, இந்த மாதிரி ஆட்கள் மாதிரி ஒருத்தர் புதுசாக உருவாக்கிட்டு ஒரு யூடியூப் சேனலில் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி மையக்குழு மீட்டிங் நடந்துச்சு எங்கே டெல்லியில் வந்து பிஜேபியோடைய தமிழகத்தை சேர்ந்த அந்த மையக்குழு உறுப்பினர்களால் வந்து டெல்லியில் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய வந்து நிதின் அவர்கள் முன்னாடி வந்து அது நடக்குது. கிட்டத்தட்ட வந்து 3 மணி நேரம் நடந்த அந்த நிகழ்ச்சி. அதில் கடைசியாக வந்து அமித்ஷா அவர்கள் வந்து ரொம்ப கம்மியான டைமிங்கில் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காப்புல. 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதில் அட்டன் பண்ணியிருக்காப்புல. இந்த விஷயத்தை வச்சு இதில் என்னென்னலாம் போர்டு தான் மாட்டலை, வன்மங்கள் அண்ணாமலைக்கு எதிரான வன்மங்கள் விற்கப்படும் அப்படின்ற போர்டு மட்டும் தான் மாடலை, அந்த விலைப்பட்டியல் தான் போடலை. அவரோட பர்சனலில் வந்து அவரை பற்றி பேசுறதுக்கு வந்து எவ்வளோ விலை, அதே மாதிரி வந்து அவர் குடும்பத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன விலை, அவருடைய அதிகாரத்தை பற்றி பேசுறதுக்கு என்ன விலை, அவருடைய திறமையை பற்றி பேசுறதுக்கு என்ன விலைன்னு சொல்லி விலைப்பட்டியல் மட்டும்தான் போடலை, வன்மங்கள் விற்கப்படும்ன்ற அந்த போர்டு மட்டும்தான் மாட்டலைங்க. மற்றபடி எவ்வளவு தூரம் ஒரு வன்மத்தை கக்க முடியுமோ அவ்வளோ வன்மத்தை கக்கியாச்சு. அதாவது அண்ணாமலை வந்து தனி ஒரு மனிதனை வந்து வளர்த்து விட்டாங்க, அது பெரிய தப்புன்ற மாதிரியும், அவரெல்லாம் ஒரு பெரிய ஆளே இல்லைங்க. அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலையில் ஒரு மேட்ரே கிடையாது, தூக்கி போடுங்க. அதெல்லாம் வந்து கல்யாண் சிங் இருந்தார், வெளியே போனார், ஒன்றும்லாம் போயிட்டார், திருப்பி பாஜக வந்தார், ஒன்றும்லாம் போயிட்டார். அதே மாதிரி உமா பாரதி அவர்கள் வந்து இருந்தாங்க, வெளியே போனாங்க, திருப்பி வந்தாங்க, ஒன்றும்லாம் போயிட்டாங்க. கல்யாண் சிங்கை வந்து அவர் கிளம்பி போகிறப்ப அவரோட கார் டயருக்கு மண்ணை எடுத்து நெத்தியில் பூசிட்டாங்களா. நேற்று நைட்டு தான் வந்து எஜமான் படம் பார்த்துருப்பார் போல், அந்த கதையை கொண்டு வந்து இந்த கதையில் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அண்ணாமலையை பற்றி என்னென்னலாம் வந்து ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி பேசணுமோ அதுக்காக வந்து அங்கங்கே போயிட்டு வந்து கடிச்சு எடுத்து வந்துட்டு இங்கே நம்மள்கிட்ட கக்கி வச்சுருக்காப்புல கோலால சீனிவாசன். கோலாலா டிவின்னு சொல்லி வந்து ஒரு டிவி வச்சுக்கிட்டு, அதாவது யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு, அந்த யூடியூப் சேனலும் வந்து பார்த்தோன்னா அண்ணாமலை அவர்கள் போட்ட அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம்ல போட்ட அவர் ஒரு வீடியோ வந்து ஒரு பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் அந்த சேனலே வந்து பீக்கில் வருது. அப்படி இருக்கிறப்ப இப்போ உட்காந்துட்டு வந்து இவர் என்னென்னலாம் சொல்கிறாருன்னா, 1 மணி நேரம் தான் அமித்ஷா பேசினார். அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு தலைவர் எல்லாருமே பெரிய தலைவர்லாம் போய் உட்காந்துட்டு வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 25% கேடர்ஸ் வந்து இப்போ வந்து போயிட்டாங்க. மாவட்ட செயலாளர் 2 மாவட்ட செயலாளர் போயிருக்காங்க, முன்னாள் மாவட்ட செயலாளர்னு சொல்லி வந்து அதில் ஒரு 15% வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து நிறையா விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டதுக்கு இதெல்லாம் கேட்ட நிதின் அவர்களும் சரி, அண்ணா அமித்ஷா அவர்களும் சரி திட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்க திட்டவே இல்லையாமா. இதெல்லாம் மேட்ரு கிடையாது, விடுங்க பார்த்துக்கலாம், அண்ணாமலையை வந்து நம்ம ஒரு அண்ணாமலை உருவாக்கிட்டோம், பல அண்ணாமலை உருவாக்க முடியாதா அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் தமிழ்நாட்டில் தான் வந்து எல்லாருமே அண்ணாமலை பெருசாக நினைக்கிறாங்க, மத்தியில் வந்து அவர் ஆளாவே மதிக்கலை அப்படின்ற மாதிரி வந்து அங்கே நடந்த அந்த விஷயம் அங்கே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இந்த கோலாலா வந்து சொல்கிறாப்புல. அதாவது ஒரு கட்சியில் இருந்து 1% கேடர்ஸ் அந்த அடிப்படை தொண்டர்கள் போனாலே அந்த கட்சியானது உண்மையிலே அது கட்சியாக இருந்தால், கட்சி நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கக்கூடிய தலைவராக இருந்தால் என்ன மாதிரி கேள்வியெல்லாம் கேட்பாங்கன்றது இங்கே இருக்க அரசியல்வாதிக்கு எல்லாரும் தெரியும். நீங்களே இவரே சொல்கிறாப்புல, கோலாலாவே சொல்கிறாப்புல, என்ன சொல்கிறாப்புல, 25% கேடர்ஸ் வந்து போயிருக்காங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டு தலைவர்கள் அங்கே வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 25% கேடர்னா வந்து எவ்வளவு? அப்போ தமிழ்நாடு பாஜகவில் வந்து எவ்வளோ கேடர்ஸ் இருப்பாங்க? சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 10 லட்சம் பேர் இருந்தாங்கன்னா எத்தனை பேர் போயிட்டாங்க? 2 லட்சம் பேர் போயிட்டாங்க. இது வந்து பெருசாக இல்லை, இதெல்லாம் அமித்ஷாவும் அவர் நிதின் அவர்களும் இதெல்லாம் பெருசாக தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அந்த இடத்துல வச்சு என்ன மாதிரி சுலுக்கு எடுத்திருப்பாங்கன்றது வந்து நாடறியும். 25% கேடர்ஸ் போயிருக்காங்க, 2 மாவட்ட செயலாளர் போயிருக்காங்க, கிட்டத்தட்ட 15% இருக்கிற முன்னாள் மாவட்ட செயலாளர், மண்டல தலைவர்கள், அது இதுன்னு சொல்லி வந்து ஏகப்பட்ட பேர் போயிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏன் உங்களால் ரீட்டைன் பண்ண முடியல? அப்போ இவ்வளோ நாளாக வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் அண்ணாமலை அவர்கள் தான் வந்து பிஜேபியை வந்து டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காப்புல. உங்களுக்கு உண்டான கரிஸ்மேட்டிக்கே இல்லை, உங்களெல்லாம் ஒரு தலைவனாகவே மதிக்கலை. நீங்கள் இருந்து உங்களை மட்டுமே பாதுகாத்து கொள்வதற்காகவும், நீங்கள் எம்எல்ஏ ஆவதற்காகவும், நீங்கள் அட்லீஸ்ட் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் அதை வச்சுக்கிட்டு போய் ஹோட்டல் அதிபர்கள்ட்டையும் அவங்கள்ட்டையும் வந்து பணத்தை வந்து பிச்சை எடுக்கிறதுக்காக மட்டும்தான் நீங்கள் கட்சியை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி வந்து ராட்டு இருக்காங்க.
ஆனா அதை பத்திலாம் சொல்லாம இவர் என்ன சொல்றாப்புல, யோசித்து பாருங்களேன். ஒரு அமித்ஷா அவர்கள் மிக மூத்த தலைவர், அதே மாதிரி வந்து நிதின் அவர்களும் இங்க தேசிய தலைவராக இருக்காப்புல. இவங்க 2 பேருமே 25% கேடர்ஸ் போயிட்டாங்க, முன்னாள் தலைவர்கள் போயிட்டாங்க. 2 மாவட்ட செயலாளர், அதாவது மாவட்ட தலைவர் எவ்வளவு பெரிய போஸ்டிங், ரெண்டு பேர் தானே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி தாங்க இந்த கோலாலா சீனிவாசன் அதிமுகவையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி, அதாவது அண்டர் எஸ்டிமேட்னா எப்படி, இவங்க தாங்க போயிருக்காங்க. ஓபிஎஸ் போனா என்ன பெரியதுங்க, எடப்பாடி பெரிய ஆளுமைங்க, எடப்பாடி சீம் அவர்கள் சொல்லி எலெக்ஷன் முன்னாடி கொடுத்த எல்லாமே பொய்யான தகவல், எல்லாமே பொய்யான தகவல். வெளியே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இவர் காசை வாங்கிட்டு, எடப்பாடிட்ட காசை வாங்கிட்டு இந்த அதிமுகவையும் பாஜகவையும் ஒண்ணுமெல்லாம் பண்ணிட்டாருங்க கோலாலா சீனிவாசன் சொல்லி தான் இன்னைக்கு பாஜகவுடைய அடிப்படை தொண்டர்கள் எல்லாருமே வந்து குமுறலா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் வந்து இந்த விஷயம் சொல்றாருல்ல, அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த விஷயம் நடந்திருக்கணும்ல, ஏதாவது நடந்திருக்கா? இந்த மயிலாப்பூர் அறிவுஜீவி 2.0 இது சொன்னது நடந்திருக்கா? எங்க குருமூர்த்தி அவர்களே வந்து தான் செய்த தவற உணர்ந்து அண்ணாமலை வருவது வந்து நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒதுங்கி போறாப்புல. இது ஒரு புதுசா வந்துட்டாப்ல அந்த இடத்த பூர்த்தி பண்றதுக்கு. அது வந்து அமித்ஷா வந்து, அதாவது பேசுறது பூரா எல்லாமே அண்ணாமலை மீதான வன்மத்தை மட்டும் தான் கக்கிறாங்க. அண்ணாமலைலாம் ஒரு ஆள் இல்லைங்க. அந்த வீடியோவில் பாருங்களேன், 35 நிமிஷம் வீடியோவில் அண்ணாமலை ஒரு ஆள் இல்லை, அண்ணாமலை ஒரு ஆள் இல்லை, நம்ம தான் பெருசாக நினைக்கிறோம், அண்ணாமலை ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி தூக்கத்தில் வந்து லைட்டாக ஒரு கொசு கடிச்சு தட்டினா கூட வந்து அண்ணாமலை ஒரு ஆளுன்னு சொல்லிட்டாரு, அண்ணாமலை ஒரு ஆளுன்னு சொல்லிட்டாரு, இதைத்தான் சொல்லுவார். எந்திரிச்சு பரதநாட்டியம் மட்டும்தான் ஆடலை. அண்ணாமலை ஒரு ஆள் இல்லை, அண்ணாமலை ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி பரதநாட்டியம் மட்டும்தான் ஆடலை. ஏன் இவ்வளோ வன்மம், ஏன் இவ்வளோ வன்மம் கேட்குறேன். உங்களுக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி மாதிரி ஆட்கள் இவங்க யார் காசு கொடுக்குறவங்களாம் வந்து உங்களுக்கு நல்லவனா தெரிவாங்களா? உங்களுக்கு வந்து யார் ஆதரவாக இருக்காங்களோ, உங்களுக்கு யார் பணம் நல்லவா இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்குறாங்க. அப்போ இவர் யாருக்கானவர்? இவர் ஒரு பிஜேபியினுடைய உண்மையான தொண்டன் வந்து, ஒரு உண்மையான தொண்டன் வந்து என்ன நினைப்பான்? இப்போ மீதுக்கு 75% உங்கள் கணக்குப்படி சொல்கிறேன், இந்த 75% இருக்கிற அந்த தொண்டர் வந்து என்ன நினைப்பான்? சரி, நீங்கள் கரிஸ்மேட்டிக் லீடரை காட்டுங்க, நம்ம 100 அண்ணாமலை உருவாக்க முடியும்னா வந்து இப்போ கூட பாருங்களேன், கோலாலா சீனிவாசன் என்ன சொல்றாங்க, 100 அண்ணாமலை உருவாக்க முடியும், பிஜேபினால முடியாது அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்லிட்டாரு, நிதின் சொல்லிட்டாப்ல, இங்க இருக்க தலைவர் சொல்றாங்க, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிக்கிறாரு. ஏன் உங்களால வந்து 100 எல்முருகனை உருவாக்க முடியாதா? 100 வானதி சீனிவாசன் உருவாக்க முடியாதா? 100 தமிழிசை சவுந்தரராஜன் உருவாக்க முடியாதா? 100 நயனா நாயந்தன் உருவாக்க முடியாதான்னு சொல்லி வந்து இவங்க பேர்லாம் உங்களால ஏன் சொல்ல முடியல? ஏன்னா இவங்கெல்லாம் வந்து வெத்து டப்பின்னு சொல்றீங்களா? அப்படின்னா கோலாலா சீனிவாசன் அவர்களே, அப்ப இவங்களால வெத்து டப்பின்னு சொல்றீங்களா? இவங்கெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்றீங்களா? ஒன்னத்துக்கு ஆகாதுன்னு சொல்றீங்களா? ஏன் அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரமாட்டேங்குது? ஏன் எல்முருகன் பெரிய ஆளுமை இல்லையா? அவர் வந்து பிஜேபி வளர்த்து கொண்டு வரலையா? அப்படி ஏன் வாயில வரமாட்டேங்குது? தமிழிசையை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வரமாட்டேங்குது? ஏன்னா உங்களுக்கே தெரியும், கரிஸ்மேட்டிக் லீடரா வந்து தமிழக பாஜக யாருமே இல்லை. அதுதான் யதார்த்தமான விஷயம். அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அடையாளம் கொடுத்தது பிஜேபின்னு சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் ஆல்ரெடி வந்து ஒரு ஐபிஎஸ் அடையாளத்தோட தான் இருந்திருக்காப்புல. பெங்களூர்ல ஏதோ பெரிய சிங்கம் அதுன்னு சொல்லி தெரிஞ்சாருங்க. பெங்களூர்ல போயிட்டு இன்றைக்கும் அண்ணாமலை ஐபிஎஸ் பற்றி அங்க இருக்க காவல்துறை அதிகாரிகள்கிட்டயோ பொதுமக்கள்கிட்டயோ வந்து கேட்டால் தெரியும் அவர் யார் என்ன என்று. அவர் மேல வந்து ஏதாவது சார்ஜ் இருக்கா? லஞ்சம் வாங்கின சார்ஜ் ஏதாவது இருக்கா? தான் வேலை பார்த்த காலகட்டங்களில் வந்து எந்த ஒரு குற்றச்சாட்டுகள் இல்லாமல் வந்து நேர்மையாக பணியாற்றிய மனிதர், சிங்கம் சொல்லி வந்து இங்கே பேர் வாங்க மனிதர், சிங்கம் சொல்லி அவர் எனக்கா சொல்லியிருக்காப்லையா? பெங்களூர் சிங்கம் சொல்லி அவர் சொல்லியிருக்காப்லையா? மக்கள் வந்து பார்த்து அங்கே சொல்லியிருக்காங்க. அதையும் கொச்சைப்படுத்துறது. அப்போ உங்களால் வந்து 1000 அண்ணாமலையை தான் உருவாக்க முடியும்னு சொல்ல அந்த வார்த்தை வருதே தவிர 1000 தமிழிசைகளை எங்களால் உருவாக்க முடியும், 1000 எல்முருகளை எங்களால் உருவாக்க முடியும், 1000 ஆடிட்டர் குருமூர்த்தி எங்களால் உருவாக்க முடியும்னு சொல்லி அந்த வார்த்தை ஏன் வரமாட்டேங்குது? அண்ணாமலை அவர்கள் நடந்தால் ஊர்வலம், ஓடினால் பேரணி, நின்றா பந்து, அந்த பழைய டயலாக் தான். அந்த மாதிரி தான் தமிழக பாஜக வந்து அவர் வச்சிருந்தாப்புல, மேலே கொண்டு போனாப்புல. இந்த தேவையில்லாமல் வந்து ஒரு அமைப்பு பதவியில் வந்து பல ஆண்டுகளாக உட்காந்துட்டு எந்த வேலையுமே செய்யாமல் இருந்தவங்களை பூராத்தையும் வேலை வாங்கின ஒரு நபர். டெய்ஸி சரண் மாதிரி ஆட்களை வந்து ஏவி விட்டு அவங்கள திட்ட விட்டு அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்து டிவியை பார்த்து சிரிக்கிற ஆட்கள் மத்தியில் இந்த பிஜேபி கட்சியானது தமிழ்நாட்டில் வந்து எப்படி வளரும்? இவர் கேட்குறாப்புல, இடைத்தேர்தலில் வந்து அண்ணாமலை நின்று டெபாசிட் வாங்கிடுவாரா, இப்போ அவர் ஏற்க ஆரம்பிச்சார்ல வாங்கிடுவாரா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாப்புலையே. இந்த வரப்போற இடைத்தேர்தலில்
அதிமுக பாஜக கூட்டணியிலே வந்து இடைத்தேர்தலில் வந்து வேட்பாளர் நின்று அவரால் வாங்க முடியுமா டெபாசிட்? அவரால் டெபாசிட் வாங்க முடியுமா? அந்த தைரியத்தை சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா வாங்கிடுவாங்கன்னு சொல்லி? 3வது இடத்துக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லணும். 3வது இடத்துக்காவது வந்துருவாங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? தமிழ்நாட்டில் வந்து மோடி எதிர்ப்பு நின்று விட்டது. இதை செஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தா வந்து யாரும் செய்யலைங்க. தாவேக்கா ஆட்சிக்கு வந்தனால இனிமேல் பிஜேபி டிஎம்கே வந்து டிவிகே தான் எதிர்த்து பேசணும். மோடி எதிர்ப்பு அவங்க பேச மாட்டாங்க. அதனால வந்து மோடி எதிர்ப்பும் போச்சு, நம்ம தப்புச்சுன்ற மாதிரி வந்து கேவலமான ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காப்புல. இதனால மோடி எதிர்ப்பு இல்லாம போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. இது எவ்வளவு ஒரு கேவலத்தின் உச்சம் அது. மோடி அவர்கள் செய்த சாதனையை தமிழ்நாட்டில் பிஜேபியில் இருக்கின்ற எல்முருகன் அவர்களும் சரி, நயினார் நாகேந்திரன் அவர்களும் சரி, தமிழிசை அவர்களும் சரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. மக்கள் வந்து மோடி அவர்களை ஆசுவாசப்படுத்தி இனிமேல் டிஎம்கே வந்து மோடி எதிர்ப்புன்னு சொன்னாலே மக்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க, ஓட்டு பேங்க் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லாம டிவிகே ஜெயிச்சனால இனிமேல் திமுக வந்து அந்த இதை வச்சுக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து இவங்க தாவேக்கா விஜய் அவர்கள் வந்து இனிமேல் மோடி எதிர்ப்பை வந்து பேச மாட்டாரு. பேசினார்னா எதா இருந்தாலும் இங்கே தானே வரணும், நம்ம லாக் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி என்ன மாதிரி விமர்சனம்? ஒரு சின்ன பையன் மாதிரி பேசுறாருங்க. இவர் தான் அரசியல் முதிர்ச்சியாக வந்து இருக்கிறவர், தன்னைத்தானே பெரிய அறிவாளியாக வந்து நினச்சிக்கிறது. இவர் வந்து சேட்டலைட் சேனல்லாம் உட்கார வச்சு வந்து பேச வச்சிருக்காங்க, டிபேட்ல பேச வச்சிருக்காங்க. என்ன மாதிரி வந்து இவருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு தெரியாம பேச வச்சிருக்காங்க. ஒரு அடிப்படையா வந்து ஒரு கேடர்ஸ்லாம் போயிட்டாங்க. அது அங்க என்ன நடந்திருக்கு, எப்படி பேசிருப்பான்றது வந்து நம்ம யார்ட்டும் கேட்டு தெரிஞ்சுக்க வேணாம். ஒரு ஆஸ் அ லீடரா, ஒரு ஆஸ் அ நேஷனல் லீடரா அவர் நிதின் அவர்களும் சரி, ஒரு சீனியர் லீடரா அவர் அமித்ஷா அவர்களும் சரி, அந்த இடத்துல உண்மையில கட்சி மேல அக்கறை இருந்தாங்கன்னா அவங்க கோவப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் பெருசாவே இல்லை, நம்ம வளர்த்துக்கலாம். எப்படி வச்சு வளர்ப்பீங்க? யாரை வச்சு வளர்ப்பீங்க? பிஜேபி தமிழ்நாட்டில் யாரை வச்சு வளர்ப்பீங்க? இருந்த எல்லா எம்எல்ஏ போச்சு, ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டும் ஜெயிச்சிருக்காப்புல. இப்போ திருப்பி அவரும் ஜெயிப்பாருன்னு டவுட்டு தான். உங்களுடைய அடிமை கட்சியாகவும் நீங்கள் வந்து அதிமுகன்ற கட்சி நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் சிஎம் ஆக முடியும்னு சொல்லி வந்து உங்களால் 100% சொல்ல முடியுமா? எதிர்கட்சி தலைவர் ஆக முடியும்னு சொல்ல முடியுமா? எதிர்கட்சி அந்தஸ்து இழந்து போச்சு அதிமுக. ஒன்றுமே இல்லாமல் பண்ணியாச்சு. 2 கட்சியுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணியாச்சு, நாசமாக்கியாச்சு. இந்த மாதிரி கோலாலக்கலால் மாதிரியும் இந்த மாதிரி அறிவுஜீவிகள்னாலையும் இந்த கட்சியை ஒன்றும்லாம் பண்ணியாச்சு. அதிமுக கட்சியும் ஒன்றும்லாம் பண்ணியாச்சு. டோட்டலாகவே முடிஞ்சு போச்சு. டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு போராட்டம், ஒரு 30 நாளாக வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை சரியில்லை. இன்னும் வந்து வீட்டில் உட்காந்து எடப்பாடி பழனிசாமி வந்து அறிக்கை விட்டுட்டு இருக்காப்புல. தமிழ்நாடு பாஜக தலைவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரட்டும் பாயிண்ட் வரட்டுன்ற மாதிரி உட்காந்துருக்காங்க. டிஎம்கே எடுத்து பேசிக்கிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் அமமுக தலைவர் டிடிவி தினராவது பேட்டி கொடுத்து அந்த ரீல்ஸ் ஆச்சுங்க இது மாட்டு சக்தியில் துர்நாட்டு சக்தியும் பேசிட்டு இருக்காரு. அதுவும் கிடையாது. எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை திட்டுறதை மட்டுமே வன்மமாக கொண்டு இப்பயும் பாஜகவுடைய அந்த டெய்சி சர்மர் ஆட்களை வந்து ஏவி வருது, அவங்க மாதிரி ஆட்களை வச்சு ரைட்டப் எழுத வருது. இந்த கோலால ஆள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விடுறது, அவர் உடனே உள்ள வந்து அறிவிஜி மாதிரி பேசுறது. ராமசீனிவாசன் பற்றி பேசுகிறாங்க. ராமசீனிவாசன் எத்தனை இடத்து போயிட்டாப்புல வச்சு கிளீனிங் வச்சுக்க மாட்டாப்புல. அமித்ஷா உன்னை நம்பி எம்பி சீட்டும் கொடுத்தோம், எம்எல்ஏ சீட்டும் கொடுத்தோம். எத்தனை இடமா போயிருக்க நீ? 1வது இடம் டிவிக்கு, 2வது இடம், 3வது இடம், எத்தனை இடத்துல நீ போயிருக்க அப்படின்னு கேட்டுக்க மாட்டாரா? வானதி சீனிவாசன் ஏமா தோத்தன்னு கேட்டுக்க மாட்டாரா? நயினா நாகேந்திரன் ஏன் தோத்தீங்க கேட்டுக்க மாட்டாப்லையா? எல்முருகன் ஏன் தோத்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்க மாட்டாங்களா? அதை பற்றிலாம் சொல்லவே இல்லை. என்ன மாதிரி ப்ரெஷர் அங்கே அந்த இடத்துல இருந்திருக்கும்? கருப்பு முருகானந்த நீங்கள் ஏன் தோத்தீங்கன்னு சொல்லி கேட்டுக்க மாட்டாரா? யோசித்து பாருங்க. அதெல்லாம் இல்லாமல் அண்ணாமலை வன்மத்தை மட்டும் கக்கிறதுக்காகவே இந்த மீட்டிங்கை பயன்படுத்தி வீடியோ போட்டிருக்காப்புல. இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம்.